Hey guys, welcome to our channel. If you like this video, do subscribe, like, share and comment. ஹாய் மை டியர்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே நம்ம 10th வரைக்கும் உள்ள இலக்கணங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டோம் இல்லையா. படிக்காதவங்க நம்ம சேனலுடைய பிளேலிஸ்ட்ல போய் எடுத்து படிச்சுங்க சரியா. தமிழ் இலக்கணம்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். டிஎன்பிஎஸ்சி 2 குரூப் 2க்குலாம் இருக்கும். அதுல தேவையான எல்லா இலக்கணங்களும் இருக்கும், எடுத்து படிச்சிருங்கம்மா. இன்னைக்கு நாம பார்க்க போறது 11th ஸ்டாண்டர்ட் இயல் 1ல உள்ள மொழி முதல் எழுத்துக்கள் மற்றும் மொழியின் இறுதி எழுத்துக்கள் அப்புறம் புணர்ச்சி. இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் சரியா. இது 11th ஸ்டாண்டர்ட் இயல் 1ல உள்ள இலக்கணம் சரியாமா. இப்ப பாருங்க, மொழி முதல் எழுத்துக்கள் நல்லா கவனிச்சிங்க. இது இலக்கண வினா மட்டும் கிடையாது. இது நம்ம பிறமொழி சொற்கள் இருக்கு இல்லையா, அதுவும் நம்ம படிச்சிருப்ப நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். 2-3 வீடியோக்கள் போட்டிருக்கோம். பிறமொழி சொற்கள், கலை சொற்கள், இணையான ஆங்கில எழுத்துக்கு இணையான, பிரெஞ்சு எழுத்துக்கு இணையான, தமிழ் எழுத்துக்கள் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். அதுலயே எல்லாமே நமக்கு வந்துடும். சப்போஸ் அதுல இல்லாத ஏதோ ஒரு வார்த்தை வந்துருந்துச்சு, ஒரு சொல் வந்துச்சு, அதை நான் படிக்கவே இல்லை அப்படின்னா ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு லெசன் தான் இது. நல்லா கவனிச்சிங்க. பிறமொழி சொற்களை கண்டறியறதுக்கான ஒரு க்ளூ இந்த லெசன். இலக்கணத்துக்கு இலக்கணமாகவும் ஆயிடும், நம்ம பிறமொழி சொற்களை கண்டறியறதுக்கு ஒரு க்ளூவாகவும் இது இருக்கும். நல்லா டீப்பா கவனிங்க கிளாஸ. பாருங்க, உயிரெழுத்து அதாவது மொழி முதல் எழுத்துக்கள்னா என்ன அப்படின்னா, ஒரு சொல்லோடைய முதலில் வரும் எழுத்துக்கள் தான் முதல் எழுத்துக்கள் சொல்லுவோம் இல்லையா. முதல் எழுத்துக்கள் இது என்ன, எத்தனை எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் சொல்றோம் அப்படின்னா, உயிரெழுத்துக்கள் 12, உயிர்மை எழுத்துக்கள் 10, ஆக மொத்தம் 22 எழுத்துக்கள் தான் மொழியின் முதல் எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். உயிரெழுத்துக்கள் 12 நமக்கு தெரியும், அ இ ஈ அப்படின்னு தெரியும் நமக்கு. மெய்யெழுத்துக்கள் 10னா நமக்கு மொத்தம் அதாவது 18 மெய்யெழுத்துக்கள். இதுல மெய்யெழுத்துக்கள் தனித்து வராது, உயிரோட சேர்ந்து உயிர்மை எழுத்துக்களா தான் வரும். அது எப்படிங்கறத நம்ம அடுத்து சொல்றோம் சரியா. இப்போ இதுல இந்த 10 உயிர்மை எழுத்துக்கள் எது அப்படின்னா, நமக்கு உயிரெழுத்துக்கள் 12 தெரியும். ஆனா உயிர்மை எழுத்துக்கள் அதாவது நான் மெய்யெழுத்துக்கள் 10ன்னு சொல்லியிருக்கேன். ஏன் இது உயிர்மை எழுத்து ஆகுதுன்னா, மெய்யெழுத்துக்கள் சொல்லின் முதலில் வராது இல்லையா. எங்கேயாவது நம்ம இக்கு இங்கு இச்சுன்னு ஆரம்பிக்கிற முதல் எழுத்துக்களை பார்த்திருக்கோமா? இல்ல. ஆனா அது உயிருடன் சேர்ந்து வரும்பொழுது அது முதலில் வரும். பாருங்களேன், ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்ப குரல்னு இருக்கணும் வச்சுங்க. குரல். இப்ப இதை எப்படி பிரிக்கலாம்? கு எப்படி ஆகும்? இக்கு கூட்டல் உ. அடுத்து ராவ எப்படி பிரிப்போம்? இரு கூட்டல் அ. அடுத்து மெய்யெழுத்து பிரிக்க முடியாது, அப்படியே வச்சோம் சரியா. இப்ப இப்படிதான் நம்ம பிரிப்போம். இப்ப பாருங்க, முதலில் வரும் எழுத்து இக்கு, அப்ப க. அதனாலதான் நம்ம உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த மெய்யெழுத்துக்கள் 10 உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். இக்கு கூட இந்த உயிரெழுத்துக்கள், அந்த மெய்யெழுத்து கூட இந்த உயிரெழுத்து சேரும் பொழுது கூ என முதலில் வருதா. இப்ப இதை பிரிக்கும் போது இக்கு தானே நமக்கு முதலில் வருது. இதே மாதிரி நீங்க எல்லா சொல்லையுமே பிரிச்சு பாருங்க, அந்த மெய்யெழுத்து தான் முன்னாடி வரும். அந்த மெய்யெழுத்துக்கள் எது? மொத்தம் நமக்கு மெய்யெழுத்துக்கள் எத்தனை? 18 இருக்கு இல்லையா. இக்கு இங்கு இச்சு இந்தி இட்டுன்னு இன்னும் வரைக்கும் நமக்கு மொத்தம் 18 மெய்யெழுத்துக்கள் இருக்கு. அந்த 18ம் வராது முதலில். 10 மெய்யெழுத்துக்கள் மட்டும்தான் முதலில் வரும். அது எந்தெந்த உயிர்மை அப்படின்றத நம்ம பார்க்கலாம். மெய்யெழுத்துக்கள் தனிமை வடிவில் வருவதில்லை. அதாவது தனிமை வடிவில்னா, இப்ப சாதாரணமா இக்குங்கிறது முதல் எழுத்தா எங்கேயாவது வருதா? முதல் எழுத்தா வருதா? வரல. இத்துங்கிறது முதல் எழுத்தா வருதா? வரல. அதுதான் இப்ப நம்ம கொடுத்துருக்கோம். மெய்யெழுத்துக்கள் தனிமை வடிவில் வருவதில்லை. உங்களுக்கு இது கூட கொடுப்பாங்க, மெய்யெழுத்துக்கள் டேஷ் வடிவில் வருவதில்லை, தனிமை வடிவில் வருவதில்லை. அல்லது எந்த எழுத்துக்கள் தனிமை வடிவில் வருவதில்லை அப்படின்னு கேட்டு, ஆயுத எழுத்து, உயிர்மை எழுத்து, உயிர் எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள் அப்படின்னு கேட்டாக்க நம்ம மெய் எழுத்துக்கள்ங்கிறத நம்ம எடுத்துக்கணும். எப்படி நமக்கு வினா கேட்டாலும் நம்ம ஆன்சர் எழுத ரெடியா இருக்கணும். அடுத்து பாருங்க, உயிர் எழுத்துக்களோடு சேர்ந்து உயிர்மை வடிவிலேயே வரும். இதான் நான் உங்களுக்கு இங்கேயே சொன்னேன் இல்லையா. உயிர் எழுத்துக்களோடு சேர்ந்து உயிர்மை வடிவிலேயே முதலில் வரும். அந்த உயிர்மை, அந்த மெய் எழுத்துக்கள் எந்தது, அந்த 10 மெய் எழுத்துக்கள் எது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். மெய்கள்ன்றதை விட உயிர் மெய்கள்னு எழுதிக்கலாம். க, ஞ, ச, ஞ, த,
த ந ப ம ய வ. இதுதான் சொல்லின் முதலில் வரும். இதுல இந்த ஞ அப்படிங்கிறது சொல்லின் முதலில் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் வரும். அதாவது ஞனம் என்னும் பொருளில், அதாவது ஞனம் என்னும் சொல்லில். ஞனம்னா என்ன அப்படின்னா ஒரு விதமாக அப்படி என்னும் பொருளில் வரும். ஞனம்னா என்ன? விதம், விதமாக. அதாவது இங்கனம், அங்கனம், உங்கனம், எங்கனம், யாங்கனம் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா. இப்போ இந்த உங்கனம் எல்லாம் இல்ல நமக்கு பேச்சு வழக்குல, நம்ம தமிழகத்துல உகரம் இல்ல. இங்கு என்னும் மெல்லினமை ஞனம் என்னும் சொல்லில் மட்டுமே முதலில் வரும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. எந்த மெல்லினமை சொல்லின் முதலில் வரும்? எந்த மெல்லினமை, இந்த மெல்லினமைகள்லாம் நமக்கு சொல்லின் முதலில் வரும் சொல்லியிருக்கேன் இல்லையா. அதுல எந்த மெல்லினமை சொல்லின் முதலில், அதாவது ஞனம் என்னும் சொல்லின் முதலில் வரும் அப்படின்னு கேட்டாக்க ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் வரும், வேற எங்கேயுமே அது வராது. அது ஞனம் என்னும் சொல்லில் மட்டும்தான் வரும். ஞனம் என்பதன் பொருள் விதம், விதமாக அப்படின்னு அர்த்தம். இப்ப அடுத்து பாருங்க. இப்ப எதெல்லாம் வரும் சொல்லில் முதலில் வரும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். சொல்லில் வராதது, முதலில் வராதது எதுன்னா த, ந, ர, ல, ல, ழ, ர, ந ஆகிய இந்த 8 உயிர்மை எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரவே வராது. அப்படி வந்துச்சுன்னா அது தமிழ் சொல்லே இல்லை. இந்த இடத்துலதான் நான் உங்களுக்கு சொன்னேன். இது பிறமொழி சொற்களுக்கான ஒரு க்ளூ அப்படின்னு சொன்னேன் இல்லையா, ஒரு ஷார்ட்கட்டுன்னு. இதுதான். இப்ப நல்லா பாத்துக்குங்க. த, ந, ர, ல. இப்ப நீங்க இத மனப்பாடமா வச்சுக்கிட்டாலும் சரி, இத நீங்க மனப்பாடமா வச்சுக்கிட்டாலும் சரி. த, ந, ச, ந, த, ந, ப, ம, ய, வ. இதுதான் சொல்லின் முதலில் வரும். இந்த எழுத்துக்களில் ஆரம்பிக்கும் சொற்கள் மட்டுமே தமிழ் சொற்கள். இந்த எழுத்துக்களை தவிர்த்து மற்ற எந்த எழுத்துக்கள், இந்த எழுத்துக்கள் எல்லாம் இப்ப ர, ரணம், த, தமாரம், நகரம், அப்படி இந்த எழுத்துக்கள் எல்லாம் முதல் எழுத்துக்களா வந்துச்சுன்னா அது கண்டிப்பா அது பிறமொழி சொல் தான். சரியா? அடுத்து ஆயுத எழுத்து அக்கு. ஆயுத எழுத்து நம்ம சொல்லின் முதலில் வரவே வராது. அடுத்து பாருங்க. அ, இ, உ என்னும் சுட்டெழுத்துக்களும் ஏ, யா என்னும் வினா எழுத்துக்களுடன் சேர்ந்து இங்கனம், அங்கனம், யாங்கனம், எங்கனம், உங்கனம் என்னும் சொல்லில் வருது. அதாவது இந்த ஞனம் என்னும் சொல் தனியா வராதுன்னு சொன்னோம் இல்லையா. இந்த ஒரு சொல்லுல மட்டும்தான் வரும் இந்த இங்கு என்னும் மெல்லினமையே. அதுவும் ஞனம் என்னும் சொல்லில் தான் வரும். அந்த ஞனம் என்னும் சொல்லுமே நமக்கு தனித்து வராது. இப்படிதான் அந்த சுத்த எழுத்துக்களும் வினா எழுத்துக்களோட சேர்த்து இப்படிதான் வரும். இங்கனம், அங்கனம், எங்கனம், உங்கனம், யாங்கனம் அப்படிதான் சேர்ந்துதான் வரும். சரியாமா? இப்ப அடுத்து பாருங்க. உங்கனம் அப்படிங்கிற இப்ப மற்ற சொற்கள் தான் நம்ம தமிழகத்துல இப்ப பேச்சு வழக்குல எழுத்து வழக்குலயும் இருக்குது. ஆனா உங்கனம்ங்கிறது மட்டும் தமிழகத்துல இல்ல. இப்ப இது வரும் உங்களுக்கு. தற்பொழுது தமிழகத்தில் பயன்பட்டில் இல்லாத உகரம்னு கேட்டா இல்லாத எழுத்து சொல் அப்படின்னு கேட்டாக்க உங்கனம் அப்படிங்கிறது. சரியாமா? அடுத்து பாருங்க. இது உங்களுக்கு ஒரு வினா. அதாவது பிறமொழி சொற்கள் சொன்ன இல்லையா, அதுக்கு காவிரி, டமாரம், கோதை, பாவை, ராக்கி, டப்பா இவற்றில் தமிழ் சொற்களை எடுத்து எழுதுன்னு சொன்னேன். நல்லா பாருங்க. காவரிசையிலங்க என்ன இருக்குது? காவிரி இருக்கா. அடுத்து பாருங்க. ஞாவரிசை இல்ல, சாவரிசை இல்ல. அடுத்து டமாரங்கிறது காவே இதுலயே இல்ல, அப்ப அதை விட்டுருங்க. கோதைங்கிறது காவரிசை, அதை எடுத்துக்கலாம். அடுத்து பா இருக்குது, பாவரிசை இருக்குது, பாவை எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்க. ரா, ராக்கி, ராவை இதுல இல்ல. அடுத்து டாவும் இதுல இல்ல. அப்போ ராலாம் எதுல இருக்குது? முதலில் வராத சொற்கள்ல இருக்குது, எழுத்துக்கள்ல இருக்குது. முதலில் சொல்லின் முதலில் வராத எழுத்துக்கள்ல இருக்குது. அப்போ இதெல்லாம் என்னது? இதெல்லாம் பிறமொழி சொற்கள். இதெல்லாம் என்னது? பிறமொழி சொற்கள். இதெல்லாம் பிறமொழி சொற்கள். இது மூணும் நமக்கு தமிழ் சொற்கள். ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாமா? இப்ப நான் படிக்கவே இல்லை, எனக்கு இந்த சொல்லு தமிழ் மொழியா இல்ல வேற மொழியா அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்படின்னா அழகா இந்த மாதிரிதான் நீங்க வச்சு ஞாபகமா படிச்சுக்கலாம்.
இந்த எழுத்துக்களே முதல் எழுத்துக்களா வந்திருக்கான்னு பாருங்க. முதல் எழுத்துக்களா வரல, இந்த 10 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்களா வரல, வேற எழுத்துக்கள் வந்திருக்குன்னா கண்டிப்பா அது பிறமொழிதாமா. சரியா? அவ்வளவுதான், இது முதல் எழுத்துக்கள். அடுத்து பாருங்க இறுதி எழுத்துக்கள், சொல்லின் இறுதி எழுத்துக்கள். அடுத்து இதுல ஒரு பயன் என்ன, இந்த வகுப்புல ஒரு பயன், இன்னொரு பயன் என்னன்னா நமக்கு இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக், அதாவது நிறைய எழுத்து பிழை பண்றோம் இல்லையா, எழுதும் பொழுது முதல்ல வர்றதை இடையில எழுதும், இடையில் வர்றதை கடைசியில எழுதும், கடைசியில வர்றதை முதல்ல எழுதும், தப்பு தப்பா எழுதும் இல்லையா, அதுவும் இதுல நமக்கு ஓரளவுக்கு கரெக்ட் ஆகும். ஏன்னா எதெல்லாம் முதல்ல வரும் நமக்கு தெரியுது, எதெல்லாம் இறுதியில் வருதுன்றது தெரியுது. நம்ம இதுக்குன்னு தனியாவே ஒரு வகுப்பு போட்டிருக்கோம் ஏற்கனவே. அடுத்து பாருங்க மொழி இறுதி எழுத்துக்கள், எதெல்லாம் மொத்தம் இப்ப மொழி முதல் எழுத்துக்கள் 22ன்னு சொன்ன மாதிரி இறுதி எழுத்துக்கள் 24. அது என்னன்னா உயிரெழுத்துக்கள் 12, ஆனா அவனா 12, அடுத்து மெய்யெழுத்துக்கள் 11, அடுத்து குற்றியலுகிற எழுத்து 1. ஆக மொத்தம் 24ம் சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்கள் ஆகும். இப்ப நமக்கு உயிரெழுத்துக்கள் 12 சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா மெய்யெழுத்துக்கள்ல எதெல்லாம் நமக்கு சொல்லின் இறுதியில் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இஞ்சி, இன்னை, இந்து, இம்மு, இன்னை, ஈ, இரு, இல்லு, இவ்வு, இழு, இன்னுமா. இதுல பாருங்களேன், இந்த இஞ்சு, அடுத்து பாருங்க இவ்வு, அடுத்து இந்த இந்து, இந்த 3 எழுத்துக்களும், அதாவது இந்த எழுத்துக்கள் அனைத்துமே நம்ம பழைய தமிழில், நம்ம முன்னோர்கள் உள்ள தமிழ்ல அவங்க எழுதிய தமிழ்ல இதெல்லாம் இடம்பெற்று இருக்கு. அதாவது இறுதி எழுத்தா இடம்பெற்று இருக்கு. ஆனா இப்ப நாம எழுதுற எழுத்துக்கள்ல நீங்களே எழுதி பாருங்க, ஏதோ ஒரு இடத்துலயாவது இந்த இஞ்சின்னு முடிஞ்சிருக்கா, இந்து வச்சு முடிஞ்சிருக்கா, அல்லது இவ்வு வச்சு முடிஞ்சிருக்கா அப்படின்னு பாருங்க. இல்ல. இப்ப தற்போது வழங்கும் தமிழில், நம்ம தமிழ்நாட்டு தமிழ்ல இந்த 3 எழுத்துக்களும் பயன்பாட்டில் இல்லை. எதாவது இஞ்சி, இந்து, இவ்வு. ஓகேவா? அடுத்து பாருங்க புணர்ச்சி நம்ம டீப்பா பார்த்திருக்கோம். இருந்தாலும் இந்த இயல்ல நமக்கு இலக்கணத்துல வர்றதால ஒரு ரிவிஷன் பாருங்க. புணர்ச்சினா என்ன, அதாவது ஒரு சொல்லோட இன்னொரு சொல் சேர்றதுதான் புணர்ச்சி. அப்ப சொல்ல எப்படி மீன்ஸ் நம்ம அடையாளம் வச்சுக்கிறது அப்படின்னா, இப்ப பாருங்களேன், வாழை கூட்டல் மரம், வாழை மரம். இப்ப வாழைங்கிறது என்ன, நிலைமொழி. வாழைங்கிறது என்ன, நிலைமொழி. மரம்ங்கிறது என்ன, வருமொழி. ஈஸியா ஞாபகம். இந்த நிலைமொழிக்கும் வருமொழிக்கும் மறக்கவே மறக்காது. எப்படின்னா நிலைமொழியை தொடர்ந்து வர்றதுதான் வருமொழி, நிலைமொழியை தொடர்ந்து வருவது வருமொழி. அவ்வளவுதான், ஞாபகம் வச்சுக்கலாம். வருவது வருமொழி. அப்ப இங்க வராது வருமொழி இல்லையா, இது நிலைமொழி, இது வருமொழி. நிலைமொழியும் வருமொழியும் இணைவதே, இணைந்து பொருள் தருவதே புணர்ச்சி ஆகும். நிலைமொழியும் வருமொழியும் இணைந்து பொருள் தருவதே புணர்ச்சி ஆகும். அதை இன்னும் டீப்பா எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நிலைமொழியின் ஈற்றெழுத்துனா என்ன, இறுதி எழுத்து, அதாவது கடைசி எழுத்து. நிலைமொழியின் ஈற்றெழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும், நிலைமொழியின் ஈற்றெழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் புணர்வதே புணர்ச்சி ஆகும். நிலைமொழியின் ஈற்றெழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் இணைவதே புணர்வதே புணர்ச்சி ஆகும். புரியுதா? அவ்வளவுதாமா புணர்ச்சி. இந்த புணர்ச்சி 2 வகைப்படும். புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். அது என்னென்ன புணர்ச்சி? இயல்பு புணர்ச்சி 1, இயல்பு புணர்ச்சி, இன்னொன்னு விகார புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சிங்கிறது என்ன அப்படின்னா, இயல்பாக, அதாவது நிலைமொழியும் வருமொழியும் புணரும் பொழுது எவ்வித மாற்றமும் இன்றி, எவ்வித மாற்றமே இல்லை. பாருங்களா, இப்ப பாருங்களா, வாழை கூட்டல் மரம், வாழை மரம், இல்ல ஏதாவது மாற்றம் இருக்கா? இல்ல, அப்படியே ஒண்ணு சேர்ந்துருச்சு. அதுதான் நிலைமொழியும் வருமொழியும் புணரும் பொழுது எவ்வித மாற்றமும் இன்றி புணர்வது இயல்பு புணர்ச்சி. இயல்பாக புணர்வது இயல்பு புணர்ச்சி. அதே நிலைமொழியும் வருமொழியும் புணரும் பொழுது திரிதல், கெடுதல்,
ஏறுதலா? ஆமா, சேர்ற. பாருங்க, திரிதல் அப்படின்னா ஒரு எழுத்து வந்து இன்னொரு எழுத்தா மாறிடும். பாருங்களேன், பல் கூட்டல் பசை. எப்படி நம்ம எழுதுவோம்? பற்பசை. தோன்றல் தோன்றல். பாருங்கம்மா, பல் கூட்டல் பசை. அப்ப நம்ம வந்து இது வந்து நிலைமொழி நீற்றெழுத்து, இது வருமொழி முதல் எழுத்து, ரெண்டும் சேரும் பொழுது நமக்கு இங்க என்ன வரணும்? பல்லு தானே வரணும். ஆனா இந்த லகர ஒற்று திரிந்து ரகர ஒற்றாக நமக்கு புணர்ந்துள்ளது. இந்த லகர ஒற்று திரிந்து ரகர ஒற்றாக புணர்ந்துள்ளது. பற்பசைன்னு புணர்ந்துருக்கு. அப்ப இது வந்து என்னது? திரிந்து வந்திருக்கு. அது திரிதல் விகாரம். அடுத்து பாருங்களேன், வாழைப்பழம். வாழை கூட்டல் பழம். இப்ப பாருங்க, நிலைமொழியும் வருமொழியும் புணரும் பொழுது இடையில் உள்ள இந்த பகர ஒற்றானது கெட்டு இருக்கு. அதை காணும் பாருங்க, காணா போயிட்டு. அந்த பகர ஒற்றானது காணா போயிடுச்சு. அப்ப அது கெடுதல் விகாரம். ஒரு எழுத்து ஒரு மெய்யானது இல்லவே இல்லைங்க. அப்ப அது கெடுதல் விகாரம். அடுத்து தோன்றல் விகாரம்னா ஒண்ணுல இருக்கவே இருக்காது. இப்ப இதுல எப்படி இருந்தது மிஸ் ஆயிடுச்சு, காணா போயிடுச்சு. அது மாதிரி ஒண்ணுல இருக்காத எழுத்து புதுசா சேர்ந்திருக்கும். அது இப்ப பாருங்க, அப்படியே இங்க ரிவர்ஸ்ல பாருங்க, வாழை கூட்டல் பழம் இருக்குன்னு வச்சுங்களேன். அதை நம்ம சேர்த்து எழுதும் போது எப்படி எழுதுவோம்? வாழை பழம் அப்படின்னு எழுதுவோம் இல்லையா? அப்ப அந்த இடத்துல இப்பு பகர ஒற்று தோன்றி இருக்கு. அப்ப அது தோன்றல் விகாரம். சரியா? அவ்வளவுதாம்மா. அடுத்து வந்து நம்ம குற்றியல் உர புணர்ச்சி எல்லாம் இருக்குது. இன்னும் நிறைய புணர்ச்சி வந்து நம்ம உயிரீறு மெய்யீறு எல்லாம் இருக்கு. அதெல்லாம் அடுத்த வகுப்புல பார்ப்போம். இந்த இயர்லயே இன்னும் பேலன்ஸ் இருக்குது நமக்கு. இது பகுதி 1 படிச்சுப்போம். வகுப்பு 1. இதை நல்லா படிச்சீங்க. நமக்கு இலக்கணத்தோட சேர்ந்து பிறமொழி சொற்களுக்கும் இது உதவும். பிழையின்றி எழுதவும் இது இந்த வகுப்பு உதவும். நல்லா படிச்சீங்க. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.